அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சாதம் செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் இது சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் வேணாம், பெருசாகவும் வேணாம். இப்போ வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒன்று எடுத்துருக்கேங்க. இது வந்து விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பவுடரை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, வானல் காஞ்சிச்சு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு அதிலே வேகட்டுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அழுங்கணும். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க தக்காளி சேர்க்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடுங்க நம்ம உப்பு போட்டுருக்கிறதால. பாருங்கள், இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, பாருங்கள், இந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம நீங்கள் வேணான்னா கூட விட்டுருங்க. இதை நீங்கள் வீட்டில் இருக்கிற கரம் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மசாலா வாசனைலாம் கொஞ்சம் போட்டோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா இது வதங்கிடுச்சு. மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் போட்டு கலரிக்கலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கலரிக்குங்க. இது நம்ம கலரிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சாதம் கலரிட்டோம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.